ஹாய்! என்சிஇஆர்டி கிரேட் 11 சாப்டர் 7 உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7.50 The degree of ionization of 0.1 molar bromoacetic acid solution is 0.132 அப்படின்னு குடுத்துருக்காங்க. Calculate the pH of the solution and the pKa of a bromoacetic acid அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட்டு pH கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ என்னென்ன குடுத்துருக்காங்க பாருங்க. டிகிரி ஆஃப் அயனைசேஷன் குடுத்துட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் குடுத்துட்டாங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டூ நமக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா சி அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ குடுத்துட்டாங்க. சியோட வேல்யூ குடுத்துட்டாங்க. அப்ப ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன குடுத்துருக்காங்கன்னா 0.132 அண்ட் சியோட வேல்யூ என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா 0.1. ஸோ இத மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 0.0132. ஸோ இதுதான் நமக்கு H+ உடைய வேல்யூ. ரைட்? இத வச்சு நம்ம pH கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப pH that is equal to என்ன வரும் நமக்கு? மைனஸ் லாக் ஆஃப் 0.0132. ரைட்டா? அப்ப இந்த வேல்யூக்கு நீங்க லாக் எடுத்து அத நெகட்டிவா போட்டீங்க அப்படின்னா, pH that is equal to 2.769 அப்படின்னு வரும். ரைட்டாப்பா? 2.769 வரும். ரைட்? ஸோ சாரி நான் மாத்தி எழுதிட்டேன். அப்ப லாக் எடுத்து போட்டீங்கன்னா, pH that is equal to 1.8794 வரும்பா. இதுதான் என்னது? pH. ஸோ pH கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் pH ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து pKa ஆஃப் bromoacetic acid கேட்டிருக்காங்கப்பா. ஸோ pKaக்கு நமக்கு என்ன வேணும்? Ka ஓட வேல்யூ வேணும். ரைட்டா? அப்ப Ka ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? நமக்கு என்ன தெரியும்னா, ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டூ ரூட் ஆஃப் Ka டிவைடட் பை C அப்படின்னு தெரியும். ஸோ அப்ப மொதல் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் C தட் இஸ் ஈக்குவல் டூ Ka அப்படின்னு வரும். ஆல்ஃபா ஸ்கொயர் Cனா ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 0.132 த ஹோல் ஸ்கொயர் இன்டு சியோட வேல்யூ 0.1 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு Ka வேல்யூ ஈக்குவல் டு Ka. அப்ப Ka ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வரும்னா 1.7 இன்டு 10⁻³ இதுதான் Ka ஓட வேல்யூ. கேட்டிருக்கிறது pKa கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப pKa தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் Ka. ரைட்டாப்பா? ஸோ அப்ப நமக்கு மைனஸ் லாக் ஆஃப் Ka போட்டோம் அப்படின்னா, இங்க நமக்கு என்ன வரும் பாருங்க. minus log of 1.7 into 10⁻³ right? So pKa that is equal to 2.769 வருது. ஸோ அதான் அது pK ஓட வேல்யூ. ஸோ pHவும் கண்டுபிடிச்சாச்சு, pKவும் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்? தேங்க் யூ.